கத்தார் தமிழர் சங்கத்தோட 25வது வெள்ளி விழா ஆண்டுல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது நம்மளோட மாஸ்டர் இளையராஜா சாரோட இந்த ஒரு இசை நிகழ்ச்சி. இதுல வந்து ஒரு பங்களிப்பா நிசாரா டைரிஸ், அதாவது இந்த திருமதி நிசாரா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சகோதரி. வணக்கம்ண்ணா. கத்தார் தமிழ் சங்கத்துல இருந்து உங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதுல உங்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க இதுல எந்த அளவுக்கு நீங்க இன்வால்வ் பண்ணி? தேங்க்யூண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழர் சங்கம்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எப்படின்னா இவ்வளவு பிரம்மாண்டமான ஈவெண்ட்டுக்கு வந்து எங்களை கூப்பிட்டது வந்து ஒரு பெரிய பாராட்டு, எங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்த மாதிரி இருக்கு. கத்தர்ல வந்து நிறைய இன்ஃபுளுசர் இருக்காங்க. அதுலயும் வந்து கப்புள்ஸா வந்து ஈவெண்ட்ஸ்க்கு வர்றது எல்லாமே வந்து கொஞ்சம் குறைஞ்சதுதான். நானும் என் ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா ஃபேமிலியா போயிட்டு எல்லா இடத்துலயும் ஈவெண்ட்ஸ்க்கு கவர் பண்றது, கத்தர்ல நடக்கிற நிறைய ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்திருக்கோம். நிறைய பேருக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சோ நாங்க வந்து இந்த இளையராஜாவோட கான்செப்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அவ்வளோ டிஎம் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். ஸோ டீச்சர்ஸ்ல இருந்து எல்லாருமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. தமிழர் சங்கம்ல வந்து அண்ணா கிட்ட கேட்ட உடனே வந்து டிக்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொன்ன உடனே பயங்கர டிஎம், அவ்வளோ எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எங்களுக்கு தெரியும் கத்தர் தமிழர் சங்கம் எந்த ஒரு ஈவெண்ட்டை பண்ணாலும் அது எல்லா மற்ற கம்யூனிட்டிக்கெல்லாம் ஒரு பெஞ்ச்மார்க் மாதிரி இருக்கும். சோ சித்திரை திருவிழால இருந்து எல்லாமே நாங்க அட்டென்ட் பண்ணிருக்கோம். அதனால எப்படி இருக்க போகுதுன்னு நாங்க கேட்கல, ஈவெண்ட் வந்து என்ஜாய் பண்ண போறோம். சோ நீங்க எல்லாருமே வாங்க, வேற லெவல்ல இருக்க போகுது வைப். ரொம்ப ரொம்ப நன்றி சார்.